அனைவருக்கும் வணக்கம். நேற்று சௌந்தர்யா மஞ்சு வாரியர் மேம்கிட்ட கேட்ட கேள்வி இருக்குல்ல, அது உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாக்குற மாதிரி அவங்க கேட்ட கேள்வியும் அதே மாதிரி மஞ்சு மேம் சொன்ன பதிலுமே சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மழைங்க, மழை அப்படியே வெள்ளம். இப்போ தான் லைட்டாக தலையை வெளியே காமிச்சிட்டு வந்தேன், நனைஞ்சு தப்புன்னு ஆயிடுது. அதனால் எல்லோரும் வீட்டில் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. வெள்ளத்தில் என்னென்னமோ நடக்க போது போல் இருக்குது, என்னன்னு தெரியல. இந்த மாதம் ஓவராக அடிக்குது, 4 நாளாக அடித்து தள்ளிக்கிட்டு இருக்கு மக்களே. அதனால் ஃபஸ்ட்டு சேஃப்டியாக இருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதாவது சௌந்தர்யா நேற்றுக்கு மஞ்சுவாரி மேம்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி மேடம் நீங்கள் உங்களை பார்த்து நான் உங்கள் மூவி நிறையா பார்த்துருக்கேன், நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க, உங்களை மாதிரி ரோல் பண்ணணும், உங்களை மாதிரி ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்கமிங் வரக்கூடிய அந்த ஹீரோயின்களுக்கு உங்களுடைய ஒரு வேர்டு சொல்லுங்கள், ஒரு நம்பிக்கை தர மாதிரி ஒரு வேர்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கேட்டது உண்மையாலுமே தரமான ஒரு கேள்வினா இதாண்டா கேள்வி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, வாழ்க்கையில் எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது, சும்மா கிடைக்காது. நம்ம அதுக்காக எஃபர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் போடணும். எந்த டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் நம்மளால் முடியலை அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி சூழ்நிலை வரும் இல்லையா, அவ்வளோதான். இந்த மழை வருது, புயல் வருது, ஏதோ ஒன்று அந்த டிஃபிகல்ட்டி சூழ்நிலையில் நம்மளுக்கே முடியலை, நம்மளால் இதை செய்யணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது செய்ய முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எந்த டிஃபிகல்ட்டி வந்தாலும் அதை நான் மீறி வருவேன், நான் என்னோடய ஹார்ட் ஒர்க் போடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோன்னா நம்மளுக்கு தேவையானதை இறைவன் கொடுப்பான், யூனிவர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் கடவுளும்பாங்க. அவங்க யூனிவர்ஸ், நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்கவனும் கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கான்செப்ட் நல்லா அழகாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றி நெகட்டிவாக வரும், அப் அண்ட் டவுன்ஸ் வரும், அதெல்லாம் எதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. வித் த ஃப்ளோ, நீ உன்னோட பாதையில் போயிட்டே இரு, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு, உனக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது உண்மையாலுமே அற்புதமாக இருந்துச்சு. அந்த கேள்வி சௌந்தர்யா கேட்டதுக்கே சௌந்தர்யா ஹேட்ஸ் ஆப். சில பேர்லாம் ஒருவன்லாம் இருக்கான், சரி விடுங்க, எதை பற்றி காலையில் பேசி நம்ம மைண்டை கெடுத்துக்க வேணாம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.